கடற்கரையில் இருக்கும் உழைப்பாளர் சிலை முன்பாக திடீரென ஆசிரியர்கள் குவிந்திருக்கிறார்கள். எழிலகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த முயன்ற நிலையில் தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை முன்பாக குவிந்திருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து 4வது நாளாக இடைநிலை பதிவுமுப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை முன்பாக தற்பொழுது திடீரென குவிந்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். காமராஜர் சாலையில் குவிந்த ஆசிரியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 4வது நாளாக சென்னையில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்தானம். மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு யாருக்கும் போராடுவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. இந்நிலையில் திடீரென இந்த ஆசிரியர்கள் அங்கு நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட முயல்கிறார்கள். என்ன நடக்கிறது? சென்னையில் தொடர்ந்து 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. முதல் நாள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஏ வளாகத்திலும், 2வது நாள் எழும்பூர்ல இருக்கக்கூடிய சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திலும், 3வது நாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என போராட்டம் நடத்தி வந்த இவர்கள் 4வது நாளாக சென்னை எழிலகம் பகுதியில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. காலையிலேயே இதனை தெரிந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில போட்டிருந்தனால பல்வேறு பகுதிகளிலிருந்து பேருந்துகள், ஆட்டோ, இருசக்கர வாகனம் மூலமாக தனித்தனியாக இந்த பகுதிக்கு வந்த ஆசிரியர்கள் திடீரென சென்னை காமராஜர் சாலையில ஒன்றாக கூடி பேரணியாக செல்ல தொடங்கினாங்க. பேரணியாக உழைப்பாளர் சிலையிலிருந்து தொடங்கி எழிலகம் உள்ள சென்று முற்றுகை போராட்டம் செய்ய நடந்த போது காவல்துறையினர் கைது செய்தனால தற்போது சென்னையினுடைய முக்கிய பிரதான சாலைகளில் ஒன்றான கூடிய காமராஜர் சாலையிலே தற்போது அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. காவல்துறையினர் தங்களால் முடிந்தவரை வேகமாக கைது செய்யப்பட்டவங்க கூட அதிக அளவிலான ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடி தற்போது காமராஜர் சாலையில அமர்ந்து இந்த சாலையில தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுறாங்க. இதனால அந்த சாலையில போக்குவரத்து என்பது தற்போது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக நீதிபதிகள், IAS அதிகாரிகள், முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் பயணிக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தை நோக்கியும் அதே போன்ற உயர்நீதிமன்றம் நோக்கி செல்லக்கூடிய காமராஜர் சாலையில திடீரென தற்போது ஆசிரியர்கள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை கைது செய்யும் பணியும் ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் வழங்கிய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் இந்த இடைநிலை ஆசிரியர் சங்கம் சார்பாக ஈடுபட்டு வராங்க. காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வராங்க. ஆசிரியர்கள் மீது 1046 பேர் மீது நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் கூட தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும். குறிப்பாக அரையாண்டு கால விடுமுறை என்பதால ஆசிரியர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து புறப்பட்டு சென்னை அடுத்த அரையாண்டு விடுமுறை காலகட்டத்தில் தற்போது போராட்டத்தை தொடர்ந்து 4வது நாளாக நடத்தி வருகிறார்கள். காவல்துறை அவர்களை கைது செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வராங்க. காட்சிகள்
சந்தானகுமார், தொடர்ந்து 4வது நாளாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்களுடைய கோரிக்கை எத்தனை வருடங்களாக தொடர்கிறது? எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கை இருக்கிறது? இதெல்லாம் கொஞ்சம் நினைவு கூறலாமா? நிச்சயமா 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பின்பு 6ஆம் அதாவது இடைநிலை பள்ளியில பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு சம்பளமும் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு முன்பு பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் 2 ஆசிரியர்களும் ஒரே படிப்பை படித்து ஒரே பணியில் ஈடுபட்டாலும் கூட இந்த 2 ஆசிரியர்களுக்குரிய இருக்கக்கூடிய ஊதிய வேறுபாடு அடிப்படை ஊதியத்துல 3100 ரூபாயாகும். தற்போது இந்த 2009 இருந்து 2016 17 ஆண்டு காலத்துல இந்த அடிப்படை ஊதியம் 3100 பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஊதியத்துல 25,000 முதல் 27,000 ரூபாய் வரை ஒரே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஊதிய வேறுபாடு அதிகரித்திருக்கிறது. எனவே ஒரே பணியில் இருக்கக்கூடிய ஒரே படிப்பை முடித்த ஒரே மாணவர்களுக்கு பள்ளி வகுப்பெடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இரு வேறுபாடான ஊதியம் வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று 2009ஆம் ஆண்டு முதல் இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் நிறைய ஈடுபட்டு வராங்க. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற 17 நாள் உண்ணாவிரத போராட்டத்தின் போது தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக அப்போது இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த போராட்டத்தில் பங்கேற்று 17வது நாள்ல இவர்களுக்கு ஜூஸ் வழங்கி போராட்டத்தை முடித்து வைத்தார். அதே போன்று ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அதே போன்று திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியும் அந்த வாக்குறுதியாக இடம்பெற்றது. அதன் பின்பு 2023ஆம் ஆண்டு 20 நாட்கள் டிபிஏ வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் என்பது நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இந்த ஊதிய வேறுபாடு தொடர்பாக முடிவெடுப்பதற்காக 3 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டது. குழு அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் தற்போது வரை கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருப்பதன் காரணமாக, அதே போன்று குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் 6 மாதத்தில் வர இருக்கிறது. தமிழ்நாட்டு சட்டமன்றத்துடைய கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி மாதத்தில் தொடங்க இருப்பதனால இந்த ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் போர்க்கால அடிப்படையில் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுவரை இந்த போராட்டங்கள் ஓயாது என்று தங்களுடைய கடைசி கட்ட போராட்டமாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தில் சந்தானகுமார் புரிஞ்சுக்க முடியுது. தங்களுடைய கடைசி கட்ட போராட்டமாக வலுவாக தங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள் ஆசிரியர்கள். தொடர்ந்து நீங்க இணைப்பிடுங்க. தற்பொழுது ஆனந்தன் இணைப்பில் இருக்கிற அவரோட பேசலாம். ஆனந்தன், நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அந்த பகுதியில் ஆசிரியர்களுடைய போராட்டம் எவ்வளவு வலுவாக இருக்கிறது? உங்களுடைய கோரிக்கைகள் எவ்வளவு வலுவாக முன்வைக்கிறாங்க? சென்னை காமராஜர் சாலையில் அரசு சென்னை காமராஜர் சாலையில் ஆசிரியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆங்காங்கே ஆசிரியர்கள் மயங்கி விழக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 4 நாட்களாக இடைநிலை பதவிமூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய போராட்டத்தை வலுவாக வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 4வது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்று வருகிறது. அரையாண்டு விடுமுறை என்ற போதும் இந்த போராட்டத்தில் ஆங்காங்கே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆசிரியர்கள் சென்னைக்கு வந்து சென்னையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து 4வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே எழிலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற நிலையில் தற்பொழுது காமராஜர் சாலையில் ஆசிரியர்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2009 ஆண்டுக்கு முன்பு நியமிக்கப்பட்டவர்களுக்கும் பின்பு நியமிக்கப்பட்டவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது.
4வது நாளாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை முன்பாக ஆசிரியர்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அந்த பகுதியில் ஆசிரியர்களுடைய போராட்டம் எப்படி இருக்கிறது? ஆங்காங்கே ஆசிரியர்கள் மயங்கி விழக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. என்ன நடக்கிறது? சாட்சியா சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று எழிலகம் பிரதான சாலை தலைமைச் செயலருக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எழிலகம் முன்பாக அதாவது அனைத்து அலுவலகங்களும் இங்கும் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த இடத்தில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் இருந்து ஈடுபட்டுக் கொண்ட காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து அனுப்பி வைக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மயக்க அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. அவர்களையும் அழைத்துச் செல்லக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பல்வேறு வாக்குறுதிகளை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் எங்களுக்கு முன்பாக 1 மாத காலத்திற்கு முன்பாக சேர்ந்த ஆசிரியருக்கும் கிட்டத்தட்ட 25,000க்கு மேலாக ஊதிய வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே எங்களுக்கு அந்த ஊதியத்தை பெற்று வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக 4 ஆட்களாக செய்வார் என்று எதிர்பார்க்கும், செய்யவில்லை. தமிழக அரசு உடனடியாக என்னுடைய கோரிக்கையை செவிசாய்த்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இதற்கு முன்பாக ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இடத்தில் போராட்டம் என்பது நடைபெறவில்லை என்று சொல்லலாம். காமராஜர் சாலையில போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு இந்த சாலையில் போராட்டம் என்பது நடைபெறவில்லை. இந்த நிலையில போராட்டம் தற்போது இங்கு அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டுள்ளார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களை தற்போது காவல்துறை கைது செய்யக்கூடிய காட்சிகளும் போக்குவரத்து சற்று பாதிப்படுகிறது. சாலையின் மையப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இருபுறமும் அந்த சாலையில் போக்குவரத்து சென்று கொண்ட காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சற்று போக்குவரத்து நெரிசல் இதனால் ஏற்பட்டிருந்தாலும் போக்குவரத்தை ஒரு புறம் சரி செய்து போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த பணிகளை காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு தொடர்ந்து ஈடுபட்ட காட்சியை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட அரசு பெருமைகளை கொண்டு கைது செய்வதை காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒரு போக்குவரத்து மூலிகை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. மறுபுறம் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. போராட்டக்காரர்களை கட்டாயமாக வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டார்கள். ஆனா இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு குழு ஒன்று அமைத்தது. 3 நபர்கள் கொண்ட ஒரு குழு அமைத்தது. அந்த குழு என்ன பரிந்துரை செய்தது? ஏன் காலதாமதம் செய்தார்கள்? 4 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்களிடம் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதா என்று தெரிவிக்கிறது. ஆனந்தன், நம்மால் காட்சிகளை பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அப்புறப்படுத்த மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அவர்களுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது அப்படிங்கறத இது வெளிக்காட்டுகிறது. தொடர்ந்து 4 நாட்கள், இது 4வது நாளாக போராடுறாங்க. இப்ப வரைக்கும் அரசு தரப்புல இருந்து ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதா? ஏன்னா எங்களை கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கறத உங்க கோரிக்கையில நம்ம பார்க்க முடிஞ்சது. தமிழக அரசு சார்பாக தற்போது ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக பேச்சுவார்த்தைக்கு அரசு ஊழியர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இந்த நிலையில் தான் தற்போது தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கிறது சொல்லலாம். 4 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் தொடர்ந்து தமிழக அரசு பரிசீலனை செய்யும், குழு அமைக்கப்பட்டது. குழு பரிந்துரை செய்யப்பட்ட அடிப்படையில நாங்கள் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். தமிழக முதல்வரிடம் தமிழக நிதித்துறை செயலாளரிடம் கலந்து ஆலோசனை செஞ்சு அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரடியாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் உத்தரவாதம் கொடுத்தார். தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு குறிப்பிட்டு இவங்க சொல்றாங்க. எனவே நீண்ட காலமாக இந்த கோரிக்கை இருக்கிறது. எங்களுக்கு முன்பாக 1 மாத பணியை சேர்ந்தவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் மேல எங்களுக்கு வேறுபாடுகள் இருக்கிறது. அடிப்படை அதாவது ஊதியத்திலிருந்து கிட்டத்தட்ட 8,000க்கு மேல அந்த வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே எங்களுக்கு இதை உடனே சரி செய்து தரணும். 20,000க்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதை ஒரு சரி செய்து கேட்கிறாங்க. இந்த நிலையில தமிழக அரசு
பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அதே போல பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதனால் எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பரிசீலனை செய்து நிறைவேற்றி தரும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இருப்பினும் தொடர்ந்து எங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. எனவே இந்த போராட்டத்திற்கு பிறகாக தமிழக அரசு மீண்டும் இவர்கள் அழைத்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக உடைய போராட்டம் தொடர்கிறது அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. இந்நிலையில இன்னும் சில மாதங்கள்ல தேர்தலும் வர இருக்கிறது. இது அரசுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருக்கும்? இதை சீக்கிரமாக இந்த போராட்டத்தை களைந்து அவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதுதான் உத்தமம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழக அரசு தொடர்ந்து அரசு ஊழியர்கள் சங்கத்துடன் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் உடன்பாடு ஏற்படவில்லை. இந்த ஒட்டுமொத்தமாகவே இடைநிலை ஆசிரியர் பொறுத்தவரை 20,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவருடைய குடும்ப சார்ந்தவர்களும் இந்த கருத்துக்கு ஒத்துப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய நிலை இருக்கிறது. ஏன்னா இவருடைய கருத்து மையத்தின் அடிப்படையிலே அதே போல இவருடைய எதிர்ப்பை இந்த அரசுக்கு எதிராக மிகவும் கோஷங்களின் மூலமாக கண்டனங்கள் மூலமாக தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். அதனால் நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்கள் மூலமாக அவருடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் கூறுகிறார்கள். இதற்கு முன்பாக பல்வேறு சட்டங்களால் பலரும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில 16 ஆண்டுகளமாக எங்களுடைய கோரிக்கையில் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லி வருகிறோம். இருப்பினும் தமிழக அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரவில்லை. ஆனால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகிற சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது 4வது நாளாக போராட்டம். முதல் நாளாக டிபிஐ அலுவலகத்தின் முன்பாக இடைநிலை ஆசிரியர்கள் வழிமுறைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் கைது செய்தார்கள். அதன் பிறகு அங்கிருந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து கைது செய்யப்பட்டார்கள். தற்போது உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல் இருந்து அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் காமராஜர் பிரதான சாலையில அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. காவல்துறையினர் காமராஜர் சாலையில போராட்டம் நடப்பது யாருடைய நபருக்கும் அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு யாருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் காமராஜர் சாலையில் பிரதான தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடிய சாலையிலே வழிமறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இது தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். எனவே இதற்கு பிறகு இந்த போராட்டத்திற்கு பிறகு இவருடைய கோரிக்கை செவி சாய்க்கப்படும் என்று அவர்கள் நம்பப்படுகிறார்கள். எனவே இந்த கோரிக்கையை பொறுத்தவரை அரசு என்ன மாதிரியான முடிவெடுக்கப்படும் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு முன்பாக தமிழக அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கத்தினுடைய பணியாளர்கள் அழைத்து பேசினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதற்கு முன்பாக இந்த தமிழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு குழு அமைக்கப்பட்டது. 3 நபர்கள் அமைக்கப்பட்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுடைய பரிந்துரை என்ன ஆச்சு என்று தெரியவில்லை. அந்த குழு என்ன மாதிரியான பரிந்துரை செய்தது என்று தெரியவில்லை. அதெல்லாம் வெளிப்படையாக இன்னும் கூறவில்லை. இந்த நிலையில் தான் இந்த ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ந்து கைது செய்யப்பட ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பேருந்தில் ஒரு 40 பேர் 50 பேர் ஏறக்கூடலாம். ஆனால் முதல் படியிலேயே ஒரு 20 பேர் 30 பேர் ஏற்கொண்டு முற்றது உள்ளே செல்லாத சூழல் இருக்கிறது. ஆனால் மீண்டும் அவர்கள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கிறது. இதற்கு முன்பாக காவல்துறையினர் கட்டாயமாக அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர் போராட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை என்னவென்றால் பிரதான ஒற்றை கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும். எங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக சேர்ந்தவர்களுக்கும் எங்களுக்கும் 25,000த்திற்கு மேலாக ஊதிய வேறுபாடுகள் இருக்கிறது. ஓராண்டு 2 அல்ல 16 ஆண்டு காலத்திற்கு மேலாக எங்களுக்கு ஊதிய வேறுபாடுகள் இருக்கிறது என்று தொடர்ந்து அவர்கள் கூறி வருகிறார்கள். இதனால் அவருடைய ஆசிரியர்களும் ஆசிரியர் சார்ந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே தமிழக அரசு இதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன மாதிரி முடிவெடுக்கப் போவது என்று பற்றி தான் பார்க்க வேண்டும். இதற்கு முன்பாக தமிழகத்துக்கு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, ஏவாவேலு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அரசினுடைய செயலாளர்கள் இதில் பங்கேற்றார்கள். அவரிடம் பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், ஒரு நிலை இடைநிலை ஆசிரியர் போராட்டம், இதற்கு முன்பாக செவிலியர்கள் போராட்டம், இப்படி அரசுக்கு எதிராக போராட்டங்கள் இந்த 6 மாதத்துக்கு முன்பாக தேர்தல் நடைபெற இருக்க 6 மாதத்துக்கு முன்பாக போராட்டம் என்பது நடைபெறுகிறது. அவர்கள் தொடர்ந்து சொல்வது, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் அரசு பொறுப்புக்கு வரும்பொழுது எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக கூறினீர்கள். அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கூறி வருகிறார்கள். அதை நிறைவேற்றி தரவில்லை. இன்னும் 6 மாத காலம்தான் தேர்தலுக்கு வரக்கூடிய இந்த நிலையில போராட்டம் என்பது தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தில் கையில் எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசுக்கு நெருக்கடி இருந்தாலும் அரசு இதனை கருத்தில் கொண்டு பரிசீலனை செய்து அரசு பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அந்த ஊதிய முறைப்பாடுகளை கலைக்கப்படும் என்று
அவர்கள் உத்தரவாதம் கொடுத்து அவர்களை போராட்டத்தில் செவிசாய்த்து என்ன மாதிரியான கலந்து ஆலோசனை முடிவெடுக்க பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு கார்த்தியா. அரையாண்டு விடுமுறையும் இருக்கக்கூடிய நிலையில் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து களத்தில் இறங்கி உட்கார்ந்து ஆசிரியர்கள் போராடுவதை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 4வது நாளாக தங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக அரசு நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற உறுதியோடு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். மீண்டும் இணையலாம்.